ஊட்டியில படகுல பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேலும் இங்கே அடித்து துவைத்து காய போட்டு அரவணைத்து அன்பா இருக்கின்ற எங்களுடைய வலையத்தள இணையதள பத்திரிகை நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, திலீன் சார் அவர்களே, சாருடைய டிஸ்கஷன்லாம் நான் போயிருக்கேன். கோகுல் சார் டிஸ்கஷனுக்கெல்லாம். கோகுல் சார் அவர்களே, எங்களுடைய அன்பு இளவல் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, நான் முதலில் மிளகாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமூர்த்தி அவர்களே, எமோஷனலா தான் இவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்க மாயண்டி குடும்பத்தால கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே, செந்தி அவர்களே, வீரையாக நடித்திருக்கும் பாண்டியம்மா அவர்களே, ஹீரோவை நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே, இணை தயாரிப்பாளர்களே, என்னுடன் ஆசை படத்தில் முதலாக உதவி இயக்குநராக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல 10 இயக்குனர் சேர்ந்து நடிச்சோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும் சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணணும். அந்த இடத்துல தீபாவுக்கு அங்க இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும் போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தார்ல மாயாண்டி மவனும் புருபண்டு போயிட்டான்னு ஒரு கதறுவாங்க நடு ரோட்ல உட்காந்துட்டு. அந்த சீனு அந்த படத்தை அப்படி ஒலிக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்படை வழங்கினதான் அவங்க. மாயாண்டி குடும்பத்துல எவ்வளவு பேர் பிஸியானதுன்னு தெரியாது. தீபாக்கா பயங்கர பிஸி. அதுல இருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் ரத்தமும் சதையுமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதையுமா கண்ணுல மீசையில உதர்ல அப்படி தொடையை தட்டி நோலி மேனன்னு சொல்ற வசனம் எல்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீடியும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களா இருக்காங்க. இங்க சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே 1000 ரூபாய் படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோட பார்ப்போம்னே, ஊர்னா வந்ததுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே, எங்க அண்ணன் தம்பியில அந்த படத்தை பார்த்தா நான் ஒண்ணு சேர்ந்தோம், அடிச்சு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடுயான வெற்றி அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும் போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓட்டிட்டே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. படத்துல உட்காந்துட்டீங்கன்னா நீங்க சின்ன படம் பெரிய படம் பேதம் பார்க்கறதே இல்லை. நல்லா இருந்தா கை தட்டுவீங்க, நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய படம் நினைச்சு போயிருவீங்க. உண்மைதானே? அப்ப இந்த மாதிரி படங்கள் ஓடும் போது பத்திரிகையாளர் அதாவது ஆராதனை செய்து நீங்க கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பையா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள் எல்லாம் மேல வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வலி. அந்த வலியிலிருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. ஊட்டியில படகுல பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.